நான் வேறல உயிரோட வந்துட்டோம் ஒரு மாதிரி கிலோமீட்டர் நடந்தது பெருசு இல்லடா. இன்றைக்கு தான் தாண்டி நீங்க வேற அதான் பெரிய உயிர் போயிடுது உயிர் போயிடுது. கையை கொடுங்க 2 பேரும் கையை கொடுங்க. அவனை கிட்ட கொண்டு போங்க. அவசரப்படாத பொருள் கடல் எங்கும் மகராஜன். வணக்கம் மக்களே. இப்ப பாத்தியலண்டா நாங்க போட்ல போறதா சேஃப்டி நான் நினைக்கிறேன். புட்டு சாப்பிட்டு தான் மாறோம் நீந்திரத்துக்கு. வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி இல்லை சும்மா இருக்கிறீங்களோ? நான் நல்ல சும்மா இருக்கேன், நீங்கள் நல்ல சும்மா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்திச்சு கொள்கிறேன். இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு நாங்கள் எங்களோட 94வது நாளாக நாங்கள் இப்போ புல்மோட்டைக்கு போக போகிறோம். புல்மோட்டை தான் நிற்கிறோம். புல்மோட்டைக்கு போய் அப்படியே புல்மோட்டையிலேருந்து அந்த கொக்குளாய் மூத்துவாரம் இருக்குது தானே, அதை நீந்தியை கடக்க போகிறோம். நீந்தி கடந்து அப்படி நாங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு நாங்கள் போக போகிறோம். இதுதான் ரெண்டு காணொலி. பயங்கர வித்தியாசமாக இருக்கும். யாராக சொல்ல புதுசாக வந்து நீங்கள் சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தருவிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் விடிய உடனே வேறுங்க வந்து இருந்துட்டாங்க. அதுவும் சும்மா வந்து இருக்கல, காய்ச்சலியை போட்டு ஒன்று வந்து இருந்துருக்குறாங்க. என்ன சொன்னால் இன்றைக்கி ஜீன்ஸ் போட்டால் இன்றைக்கு நீந்த தானே போகிறான். தக்காளி நீந்த தெரியுமோ? பெரிய சுயமரடா பாப்பா இன்றைக்கு என்ன சுயமரண்ட பள்ளி இன்றைய விடியோட சீன் ஒன்று நடந்தது. சொல்லுது முடியாது கவிலாசுக்கு சம்பவம் செய்த முடியாது. இதுல இருந்து ஃபோன் பார்த்து கொண்டு இருந்தார். பின்னால் தூக்கி வெட்டி கொண்ட போட்டு விட்டார். அப்படியா குளாரை கொண்டு ஓடினார் ஐயா. ஓகே, நாங்கள் இன்றைக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக 7 மணி அப்படி ஆகி கொண்டு இருக்குது. நாங்களும் இப்போ வலிக்கிட்டாச்சு. இன்றைக்கு உண்மையாகவே கடன் நோவுங்கோ, கை கால் எல்லாம் கடன் நோவுது, நடக்க முடியாத அளவுக்கு நோவுதுங்கோ. இங்கே வேறங்கோ வயல் வந்தோடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே விடிய காலமே உணவு சாப்பிட போகிறோம் இங்கே இந்த கடையில். சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு வலிக்கிட்டாச்சு. இங்கே வந்த அப்புறம் கூட புட்டு சாப்பிட்றோம். என்னடா தக்காளி தக்ஸான் என்ன சொன்னால் அங்கால குறைவு, அங்கால பக்கங்களில் அங்கால கிழக்கு மாதிரியில் கூட புட்டு கூடுதலான கடைகளில் இருக்குது. சரி, நாங்கள் இன்றைக்கு என்ன மாதிரி கடக்க போகிறோம்ன்றதை பார்ப்போம். கொக்குளாய் முகத்து வாரத்தை தக்காளி பெரிய நீச்சல்காரன்றது தெரியும் எல்லாருக்குமே. தக்காளி சொல்ல நீச்சல் திறமை நீந்த தான் போகணும். அடிச்சுளியோட போகணும். அடிச்சுளியோட போறியோ? இந்த அவாயில் அடிந்துனேன்டா கிடப்ப அழைச்சி போய் மெதுவே நீந்த வேணும். விளங்குதோ? ஸ்விம்மிங் பூல் இல்லை, இது கடல். கடல் கடல் இழுத்து கொண்டு போட அப்படியே போவாங்க. இவர் வேற பிரச்சனை இல்லை, வேற போட்டில் வேற போறார். இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் புல்மோட்டை நகர பகுதி என்ன மாதிரி இருக்குன்னு வேறுங்க. அதிகாலையில் இல்லை பாருங்க 3 உருவங்கள் போகுது. அதால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அதிகாலையில். இதில் பார்த்தீங்கன்னு சொன்ன சகோதரங்கள் இப்போ வந்துட்டோம். இதில் கேட்டுனாங்க ஒரு சிலர் சொல்லினோம் கடக்க முடியாது, இப்போ கொஞ்சம் தண்ணி இருக்கு மாதிரி தானே. ஒரு சிலர் சொல்லினோம் சான்ஸ் இருக்குது கிடக்கிறதுக்குன்னு சொல்லி. ஓரளவுக்கு நீச்சல் தெரியும். தக்காளி கொஞ்சம் ஸ்பீடாக நீந்தோம், அதுதான் பிரச்சனை. ஸ்பீடாக நீந்தா களைச்சி போடுவான். உடுப்பு போட்டு வைங்க ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸோ. இங்கே வந்து சிஷ்பே கூட வந்து என்ன சல்லி கூட வேணும் இப்போ உள்ள. ஆனால் திருப்பி சிஷ்பே உருவாக்கி ஆவேன்னா புட்டு சாப்பிட்டு தான் மாறோம் நீந்திரத்துக்கு தயார். நீந்திரத்துக்கு தயாராக புட்டு சாப்பிட்டு வராராம். நாங்கள் இதில் ராணான்னு சொல்லி ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. அதில் தான் ராணா ரெஸ்டாரண்ட்னு சொல்லி அங்கே தான் இங்கிட்ட அப்படி வலிக்கிட்டாச்சு. எப்போ போய் சேர்த்து நாங்கள் எப்படியும் 21ஆம் தேதி போயிடுவோம். ஓகேண்ணா, சரி, ஓகே, சந்தோஷம், பாய், நன்றி, பாய். அதான்டா அந்த என்னென்னு சொல்லுவா எனக்கு இப்போ சுவாரஸ்யமா இல்லை. இப்போ சுவாரஸ்யமாக இருக்குது விஷயம். நீச்சல் போடத்தானே வருமா, அதெல்லாம் சுவாரஸ்யமாக இருக்குது. நீந்தி வரைக்கும் கொஞ்சம் நீ என்ன பாட்டு தெரியுமா போடுற? அவிலாஸ் இவ்வளோ அகலம் தானே, இவ்வளோ தானே இந்த வேக்கால். அது பிரச்சனை இல்லை, இந்த வேக்கால் வராது. 20 அடி வேக்கால். இங்கே நாங்கள் நீந்தேக்கு நீ பாட்டு பாடணும். நீச்சல் போட்டு வந்து அப்போ நீ என்ன எனக்கு பாட்டு போடணும். வேட்டையாடும் கடல்ராசாவா கடல்ராசாவா மகனே ஏன் பிறந்தாய். சரியா பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கொக்குளாய் முகத்து வாரத்துக்கு வந்துட்டோம். முதல் சைக்கிள் பயணம் வரைக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடை ஓப்பனில் இருந்தது. சாப்பிட்டு போனோம். நாங்கள் சாப்பிட்டு போனேன் தனியாக தான் வந்து நான் போடு நீந்தி போகலாமா? இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் நீந்த தெரியும். ஓரளவுக்கு நீந்த தெரியும். அவர்கிட்ட தான் நீங்கள் ஃபுல் விளக்கமாக இல்லை கேட்டால் அவர் சொல்லுவார். ஏன்னு சொன்னால் போட்டில் போகிறதா இல்லாட்டி நடந்து போகிறதா. ஏன்னா உங்களுக்கு போட்டில் போகிறது தான் சேஃப்டி நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் கடலை கொஞ்சம் போயில அது போட்டில் இல்லாட்டி நடந்து தான் போகிறோம். பார்ப்போம். அவங்கள்ட்ட சேஃப்டி இது காட்டுக்குது, அதை வாங்கிட்டு வெற்றி பயணம். நன்றி நன்றி. ஏற முடியாது, திருப்பி இஞ்சால வந்துடுவோம்.
இங்கே வந்து இப்படி தென்னமரவாடியால் போய் சுற்றி தான் போவோம். இல்லை நீச்சல் ஓரளவு தெரியும் அண்ணா. என்னவங்களுக்கு இஞ்சால ஒரு 30 அங்கே 130 ஒரு 260 கிலோமீட்டர் இருக்குது. இல்லை மன்னார் போய் போகணும். சைக்கிளில் வந்து நான் 2022ஆம் ஆண்டு இந்த கடை இப்போ ஓப்பனில் இருந்தது, இப்போ பூட்டி இருக்குது. இப்போ பூட்டிட்டாங்களா? ஆ சரி ஓகே. இங்கே வேறுங்க மூத்து வரது இதுக்கால போக அந்த மண் இருக்கு மாடா. அப்போ அங்கே நல்ல மணல் மண் இருக்கு. கடுமோவரா கால்வாய் மட்டும் தான் ஓவர், மிச்சம் ஓகே தான். எப்படி இவ்வளோ தண்ணிக்கு மேலே தான் வரும்? எத்தனை நாள் பயணம் இது? அந்த பைக்காலுக்கு மட்டும் தானே. எத்தனை நாள் பயணம் இது? ஃபுல்லாக அவ்வளோ வந்து பார்ப்போம் சமாளிப்போம். 94. எவ்வளோ தூரம் என்ன போகலாம்? இதுலேருந்து அந்த கரை எவ்வளோ தூரம்? இதுலேருந்து கரை கொஞ்சம் தான். நீங்கள் போங்க, இப்போ நானும் ஆகிட்டு வருவோம். ஓ சரி ஓகே. வந்து சந்திப்பு வாங்கிட்டு போமே. ஓகே. போட் எல்லாம் இருக்காங்க. போட் இருக்குது ஒரு ஆள். அங்கே போட்டில் ஏறி அப்படி அங்கே போட்டில் ஏற மாட்டோம், பேர் மட்டும்தான் ஏறுவார். நாங்கள் ஏறினா பேருந்து இன்றைக்கு நீச்சல் தான், இன்றைக்கு சாகசம் செய்கிறது தான். வணக்கம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மூத்து வரத்தால் முல்லைத்தீவுக்கு தான் போக போகிறோம் நீந்தி. வெல்கம் பேக் டு த சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணு. சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் வருத்தகாரமே சப்ஸ்கிரைப் நீட்டாக சொல்கிறாங்க. சப்ஸ்கிரைபர் பண்ணி சர்ப்ரைஸ் அனுப்புங்க. குட் நைட். கடலுக்கால தண்ணி திருப்பி ஓடுதோ இல்லை அங்கேயும் வெள்ளம் ஓடுதோ? ஆ கார் ரோடு தெரியுதா? அப்போ அங்கேருந்து எங்கே வெள்ளம் ஓடுன்னு விளங்குது இல்லை, அதுதான் பிரச்சனை இப்போ. ஆ கடலுக்கு போகுது என்ன இப்போ என்னென்னு சொன்னால் சௌரங்கள் வேறங்கோ. இதுக்காக தான் முதல்ல நான் சைக்கிளோடி வந்தேன். நான் உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. 2022ஆம் ஆண்டு திருப்பி அந்த அனுபவம் என்ன கிடைக்க போகுது, வித்தியாசமான அனுபவம். அதுக்கு நீந்தி போகிறோம். அது ஓகே, ஒரு கதை. ஓகே ஓகே, ஒரே ஒரு கதை. பள்ளிக்கூடம் போகணும்ன்ற இதுக்கு தான் பாடசாலைக்கு போகணும்னு சொல்கிறாரு. இதுக்கு தான் பாயண்டா இன்றைக்கு சப்பாத்தி நடக்கிறாங்க. சரி தண்ணி உள்ளுக்க போய் கொண்டு இருக்கிறடா அவங்க. இல்லை வேறுங்க சோதரங்கள் என்ன இந்த இடம் இருக்குன்னு சொல்லி நல்லா இருக்குதுங்க. அவசரப்பட்ட தலைமை ரைன் பண்ணி விசார விளையாட்டு காட்டி போட்டேன் தெரியாமல். என்னத்தை செய்கிறது, ஆசைதான் இல்லை. தலைமை வெட்டவும் விருப்பம் இல்லாமல் இருக்கிறேன் நான். இங்கே பாருங்கோ தண்ணி நல்லா கூட்டிட்டு என்ன இதில் பார்த்தா தெரியும். இங்கே வழியில் எல்லாம் தண்ணி இருக்குது பாருங்க. இங்கே தண்ணி கால் வச்சுட்டேன், தேவையில்லாம தானே வச்சு நீ. ஆ என்ன இப்போ நீந்தலாமா? போய்கிட்டே இருக்கிறோம். மற்ற புடியங்களெல்லாம் வரைக்கும் இந்த மணல் வெள்ளையால் இருந்தது, இப்போ ஈரமாக இருக்குது. அவ்வளோத்துக்கு மழை விளையாட்டு காடி இருக்குது. என்ன நாங்கள் தான் அதுக்கால லாஸ்ட்டாக வரோம். நடக்கிறதுல ஆரம்பித்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்து கடக்கிறதுல கடைசியாக போகிறோம். அது சொன்னால் நாங்கள் கடந்த மாவட்டங்கள் கூட. இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்? புல்மோட்டை என்ற இடத்தில் கொக்குலா என்ற பகுதியில் நிற்கிறேன். இப்போ சரியானங்க. நாங்கள் இப்போ புல்மோட்டையில், அதாவது திருவண்ணாமலை மாவட்டம் புல்மோட்டை. திருவண்ணாமலை மாவட்டத்தையும் முல்லைத்தீவு மாவட்டத்தையும் பிரிக்கிற இந்த ஆறு தான். ஆறு என்ன நீங்கள் அந்த பார்டரில் நிற்கிறீங்க. நீந்தி போயிடாத. இல்லை இப்போ போட்டோட தான் போக போகிறோம். போட்டில் ஏற மாட்டோம், போட்டோட தான் போக போகிறோம். போட் ஒன்று கொண்டு தான் போக போகிறோம். போட்டு இல்லாமல் ரங்கில் தெரியாது. நீங்கள் நாங்கள் வர டைம் தான் கடும் தண்ணியாக கிடக்கு. என்ன மற்றபடி தண்ணியே இல்லை என்னதுக்கு இல்லை. இதுக்கே இப்படி அடிக்குதுண்டா, இதுக்கே இப்படி அடிக்குது. என்ன சொல்ல வாரிய? ஆனால் அன்றைக்கு நாங்கள் செய்ய போகிறது ஒரு சாதனை மச்சான்.
ரோட் வந்தா ஸ்விம்மர் ரெடி. பயப்படுறியோ? என்னது தக்காளி காட்டுக்கு மட்டும் தான் பயப்படுவான், நாட்டுக்கு பயப்பட மாட்டான். தக்காளி பயப்படாத, இந்த பயம் இந்த கடலெங்கும் இள மகராஜன் ஆட்சி செய்தானடா. அதுக்கு நான் என்ன செய்யல, நான் மலையில பறப்பன், இவர் நேர் ரோட்ல பறப்பரா, நீ கடலுக்கு பறப்பியோ? நான் கடல் வழித்துறை அமைச்சர், அவர் வான்படை, நான் மலையகம். பாருங்க மக்களை, கடலுக்கால கப்பல் வருது. ஆனால் அது கடலோ, ஆறும் கடலும் சேருது. என்ன இது ஆறு, குளம், கடல், ஆறு. இங்கே சொல்லுங்கண்ணா. நல்ல மஞ்சளா தெரியல. நான் உங்களே இருங்க, இது காலு கூட நீங்க இப்படி இறங்கி போய் சரி, இந்த கம்புக்கு நேரம் வாரு. இந்த கம்புக்கு நேரம் வந்து இப்படியே இந்த கம்புக்கு நேரே அங்க வரும். அந்த தொங்கல். ஓ, அங்க வந்த உடனே நான் அந்த அரிக்கை அதுல க்ரோஸ் பண்ணக்கலாம், இல்லை நிற்பேன். உங்களுக்கு ஹெல்ப் இந்த சைக்கிளோட அனுப்பி நீங்க க்ரோஸ் பண்ண உடனே அந்த அரிக்கை குட்டியில போகணும். நீங்க அங்கே போக்கல, அங்கே வடக்கு அப்படி எங்களை பக்கத்துல வர மாட்டீங்களா? பக்கத்துல குட்டியில் நம்பி வரையல அது பக்கத்துல வரையலாடாப்பா. இங்க வெட்டாரு மூளை தாண்டி, இங்க இருக்கு மூளை தாண்டி. சரி, அங்க வருவோம் பக்கத்துல. இல்ல இந்த தடி அந்த தடி அங்கே நீங்க இதால தடிக்கரையோட மஞ்சளா தெரியுது பாருங்க. அப்படியே நிலம் தான், தண்ணி இந்த தண்ணி தான் இருக்கு. அதெல்லாம் அப்படி இதுல இப்ப ஆல்பம் இல்லை, இதான் கொஞ்சம் மேலே ஆகணும். ஒன்று தேவையில்லை. அப்படி அங்கே கடந்து வாங்க, இங்கே வா, அந்த அதாவது வரைக்கும் அப்படி கொண்டு வாங்க. சைக்கிளை கொண்டாங்க தம்பி. சரி, ஓகே. இந்த இதை அப்படி நீ இந்த கரையா வாங்க, கட் பண்ணி சரி. இல்லை மச்சான், அந்த அடிக்க மச்சான், அது ஒரு குட்டி மாதிரி, அந்த அவட ஒரு குட்டி வாங்க. ஏறுங்க. இறங்கி தான் போகணும்னா அந்த மூளைக்கு போ. நீங்களா போட்டில் வர நான் போட்டில் அப்போ வாங்க. ரைட்டா வாங்க போல வாங்க. நசீர் மச்சான், நசீர் மச்சான் ஒரு கேள். இந்த போட்டு தான் உங்களுக்கு பயணம் விட்டுறாங்கப்பா, விட்டுறாங்கப்பா. நான் அடிக்கிறேன். போன காப்பத்திற்கு பைக் விட்டீங்க. மேலே மேலே வந்தீங்கன்னா அந்த ஆளை பிடிச்சி போட்ட மாதிரி பிடி போடுற தூளை கவி கிளச்சி விட்டாவ ஒரு கொடியனே. இதாலே இல்லை, அங்கே அந்த பொட்டியால் வச்சுட்டாப்பா. ஃபுல்லாக நடக்க போகிறாங்களா அவங்க ஃபுல்லாங்க. நான் அடிக்கிறேன். நான் வந்து நான் ஃபுல் மோட்டில் போட்டில் ஏறிட்டேன் பாரு. இங்கே ஆக்கலை காணி, எங்கே ஆளக்கான்ல. சரி சரி சரி. நடந்து போகிறாங்க, அங்கே நடந்து வேணும் 2 நான் தான் நடக்க போகிறேன். நான் தான் கடல்ல முளைச்சிட்டு வரேன் பார்த்துட்டாங்க. நடக்கிறாங்க. வீட்டில் என்ன அடிச்சலே போடுகிறாங்க. 3 பேரை நம்பித்தான் 3 பேரும் வந்தாரு. இங்கே வா, அப்படி எதுக்கு வா, எடுக்க வா வா, இறங்கி வா, பயமில்லா பயமில்லா வா வா, எதுக்கு அப்படி அங்கே போ, அங்கே போ. நீச்சல் தெரியுமா எனக்கு? ஓ அவங்களே நீச்சல் அங்கே போ, அங்கே போ, அதான் 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 ஆடு அதில் அப்படி போ, அப்படி வா, அப்படியே பயமில்லை வாங்க, அவங்கள மேலே வா வா. இதெல்லாம் ஒரு சாதனை தான். எதுவும் பயப்பட
கையை கொடுங்க 2 பேரும் கையை கொடுங்க. சரி 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 அப்படியே பிடிக்கிறேன். சரி 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 அவனை கிட்ட கொண்டு போங்க. ஓகே ஓகே அவனை கிட்ட கொண்டு வாங்க. நான் வேறல. ஓகே அவனை கிட்ட கொண்டு வா போட்ட. அவனை கையப்படி அவனை கையப்படி இந்த இடுப்புல பிடிச்சிரு. அவனை கிட்ட கொண்டு அவனை கையை பிடிச்சிடலாமா? நீந்த மாட்டான். அவன் இங்க வாடா நீந்தல அவன்கிட்ட நீந்தல வீட்டுல அவளுக்கு புடிடா கையை புடிடா. ஓகேடா நீந்தல பயங்கர அழுவேன். நீந்தலாம் கலைக்குதுடா. நீந்தலாம் மழை கொஞ்சம் எப்படிங்க விட்டு கையை பிடிக்காட்டு போன வச்சுட்டு பிடிக்காட்டு இதுல கோணமலையே இங்க பாடங்கோயிலே களைப்பு புரோடா பயங்கர கயிறை பிடிட்ட கயிறை பிடிங்க. கயிறை பிடிச்சிருங்க. காலையில கமலா விடவா கயிறை பிடிச்சிருங்க. சொட்டு தூரம் தான் மச்சான். சொட்டு தூரம் தான். உள்ளுக்க தொடங்கிட்டாங்க கையெல்லாம் சேர்த்து போட்டு வந்துட்டாண்டாப்பா. உயிர் போயிடுது கைதானே சரியடாப்பா அம்மா. உண்மையா உங்க டாடி ஜாலாத நன்றி கை காலெல்லாம் நோவு. ஓகே சந்தோஷம். நன்றி அண்ணா நன்றி. ஓகே அண்ணா. ஓகே பாய் அண்ணா. அடே இம்மடிச்ச மாதிரி கிடக்குறாப்பா அதில். ஐயோ அம்மா உயிர் போட்டுறாப்பா. அழகிற வசதிக்க வரியல வெளி காதல் வெளி 3000 கிலோமீட்டர் நடந்தது பெருசு இல்லடா. இன்றைக்கு தான் தாண்டி நீங்க வேற அதான் பெரிய சாதனை. ஐயோ அமத்த கூட முடிக்கிற கட்ட போம்பா வா. உயிர் போனாலும் பிரச்சனை இல்லை, நாங்கள் தொங்கிட்டு தானே வருவோம். ஆனாடே இந்த கடல் கடந்ததில் நாங்கள் தாண்டா வீரசாகசம் செய்திருக்கோம்டா. ஆடா வீரசாகசம் செய்தது நாங்கள் தான்டா. இப்போ என்னன்னு சொல்ல போம் மச்சான், நான் ஜிம் அடிப்பேன் தெரியுமே. ஜிம் அடித்தா அதே மாதிரி 10 மடங்கு வெளியிடாப்பா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு எனக்கு. அம்மா சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் களைப்பாறை போட்டு இப்போ நாங்கள் வலிக்கிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் கருப்பு மணல் கடற்கரை. என்ன இங்கே மணல் கருப்பு கலரில் இருக்குமாம். என்ன சொன்னால் அந்த இங்கேயான கடல் மாறுற கலக்கிற இடம். அப்போ அந்த தூசுகள் எல்லாம் சேர்ந்து கருப்பாக இருக்குது. என்ன தூசு துணிக்கை எல்லாம் சேர்ந்து இதில் பார்த்தா தெரியும் பாருங்க, கருப்பு மண். ஓ இங்கே பாருங்க, இதில் பார்த்தா கிண்டினா கருப்பு மண் தான் வரும். கருப்பு மண் கடற்கரை. இதுக்கே உங்களுக்கு நடவுக்கு தண்ணி இருக்குது இல்லை தானே. ஆனால் செத்து பிழைச்சி உயிரோட வந்துட்டோம் அவங்க ஒரு மாதிரி. நான் சொல்ல போனால் உண்மையாகவே என்னென்னு சொல்கிறது, கடைசி கட்டத்தில் அந்த பலத்தை இழந்தாலும் மெனப்பலத்தை இழக்கிறோம் நாங்கள். என்ன உடல் பலத்தை இழந்தாலும் மெனப்பலத்தை இழங்காமல் வந்து சேர்ந்துட்டோம் ஒரு மாதிரி முல்லைத்தீவுக்கு. நாளைக்கு என் பிறந்த நாள் 13ஆம் தேதி நான் முல்லைத்தீவு மண்ணுக்கு அடைஞ்சிடுவேன். முல்லைத்தீவு மண்ணண்டா முல்லைத்தீவு நகரம். பிறந்த நாளுக்கு இப்போ பிறந்துட்டேன்.
ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்தாச்சு யோசிச்சு பாரு எந்த பெரிய கஷ்டம்டா. கடலுக்கு ஷாக் கொண்டு உண்ணேன் கடலுக்கு வெளியில உன்னை புறாக்க வச்சுக்கிறாங்க. அடே பார் ஒவ்வொரு 3 வருஷமா தொடர்ச்சியாக ஒரு ட்ராவலில் தான் இருக்குன்னு தெரியுமா. நான் அவார்ட் தர வேணும். முதலாவது 2022 சைக்கிள் பயணம் தனிமை. அதுக்கு பிறகு 2023 இருவருடன் இந்தியா பயணம். 3 வருடம் இலங்கை பயணம். 3 வருடம் இலங்கை நடை பயணம். ஓ அதில் அந்த கனிம அந்த தொழிற்சாலை இருந்தது தானே அது. இந்த மண்ணா ஓகே ஓகே. மின்னுங்க தானே அந்த கருப்பு மண். இதுக்கால போகும்பா இதுக்கால தான் போகும்பா. கமராவுக்கு மினுங்கெல்லாம் நான் கருப்பு கலர்லாம் தெரியுது கமராவுக்கு. இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் சகோதரங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தேவாலயம் இருக்குது பாருங்க. இந்த இடத்துல வீடுகளாடா இருக்குது. ஆடா குட்டி குட்டி வீடுகள் எல்லாம் இருக்குது பாருங்க. இங்கால இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதில் பாருங்க குட்டி குட்டி வீடுகள் எல்லாம் இருக்குது. அட இதுக்கு வேறு இல்லைடா. இன்றைக்கு தாண்டா வீட்டு பகுதிக்கு வந்திருக்குன்னு. என்ன வித்தியாசமான வாழ்க்கை என்ன. ஒவ்வொரு வீடுகளையும் பாருங்க என்ன மாதிரி வித்தியாசமான அமைப்பில் இருக்குன்னு பாருங்க. இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் இருக்குது. இந்த இடத்துல வாழ்கிற மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க கடல் தொழில் நம்ம நம்பித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கணும். நடந்து வந்த நாங்கள் தானே இதுக்காக நடக்கல. அது நீந்தி நாங்கள் போய் இந்த போட்டை பிடிச்சினாங்க. ஏரியில் போட்டை பிடிச்சினாங்க. அதில் நடந்து வரலாம். இப்போ நடந்து வரல. அது இப்போ மாறி மழை பெஞ்ச தண்ணி பெஞ்சு கொஞ்சம் கூட்டிட்டு தண்ணி போட்டில் ஏறல நாங்கள். இது போட்டு இது ஃபிட்டு தண்ணி சேர்த்து போனோம். சேர்த்து உயிர்குள்ள கடும் கொஞ்சம் தண்ணி. இப்போ வந்து என்னடா நீரோட்டம் பண்ண இங்கே இருந்து இங்கே தண்ணி ஓடு நீந்தியா வந்தீங்க. ஏரியில் போட்டில் தாங்கி பிடிச்சி வந்துருக்கு. தாங்கி பிடிச்சி செத்து போய் தான் வந்தேன் கடைசியில். உயிர் போகிற எல்லாம் வந்தேன். நீரோட்டம் பண்ணா இழுத்துருக்கு. அதான் நீந்தி பார்த்தோம் இழுக்க வலிக்கு இழுக்க மாட்டேன் தண்ணி. இப்போ நீர்ப்பாடு இங்கே பக்கம் தான் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். இழுத்து அங்கே இழுக்களுக்கு கொஞ்சம் சரி வரையில பிடிச்சிருக்கேன். கடலுக்கு எப்படி பயணம் கஷ்டப்பட்டது இன்றைக்கு தான். எப்படி தண்ணி போக முடியாது. பக்கத்தில் இருக்கும் 10 கிலோமீட்டரில் இருக்கும். கருப்பு மண்ணுன்னு சொல்லி பாருங்க. இலங்கை கனிப்பொருள் மணல் லிமிடெட். இந்த இடத்துல அந்த கருப்பு மண் இருக்குது. கொக்குலாய் பொறுத்து அது ஃபுல் மாடல் பார்த்துனாங்க. நாங்கள் கொஞ்ச நேரம் ஜிஎஸ்ஓ பாட்டை வந்துருக்கிறோம் களை பாடுறதுக்காண்டி. நாங்கள் என்ன கேட்டால் இஞ்சாலும் நல்ல நிலாக்கடை. உங்கள் பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடும் வெயிலுங்க. கடும் வெயில். கிட்டத்தட்ட 3/4 மணித்தியாலத்துக்கு மேலே நாங்கள் இதையே படுத்துட்டோம். அப்படி நாங்கள் வலிக்கிட்டோம் திருப்பி. நீ கடன் ஏற்றுறேன் என்ன. நாங்கள் பிராக் வீடியோ எடிட் பண்ணி கொண்டு வந்தோம். நாங்கள் ஃபேஸ்புக்கும் டிக்டாக்கு கூட்டுக்கும் போடுறதுக்கு. இன்னொரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் ஆகுது. ஆனால் வடிக்குதுங்க வெயில். அப்படி வெயிலுங்க காட்டும் வெயில். ஹலோ வீட்டை போயிலையா வீட்டை எப்போ வரும் பஸ் வருமா? எங்களால் முடிஞ்சது இது அப்படியே சாப்பிடுறோம். இது எல்லாம் ரெடி மிக்ஸ் பண்ணிருக்கு. அப்படியே சும்மா வாயில் கொடி சாப்பிட்டு போகும். ஓகே யூடியூப் பார்க்குறதானே எடுக்க. அப்போ இந்த உடுப்பு நினைஞ்சிட்டு கடல் காலம் வந்து நீந்தி இந்த கடலில் அங்கேருந்து நீந்தியில் எங்கேயாலும் வந்து நாங்கள் நீந்தி போட்டை பிடிச்சி போட்டில் எல்லாம் பிடிச்சி கட்டும் இள்ளு வேண்டாம் இழுத்து கொண்டு போகுது. இப்போ டைம் பிரச்சனை. நடந்து வரணும்னா நீங்கள் அதால் இல்லை வரும். அதெல்லாம் உடுப்பெல்லாம் அவங்க பின்னுக்கு பேக்கில் ஈரம் இது சேர்ந்துட்டு வருவான். நன்றி அண்ணா நன்றி. நாளைக்கு முடிஞ்சிருப்பா. நாளைக்கு முல்லைத்தீவு. முல்லைத்தீவுலேருந்து மன்னார் போகணும். மன்னார்லேருந்து யாழ்ப்பாணம் போகணும். மன்னார் நாங்கள் போயிடல. நாங்கள் போய் மடு சீசன் இல்லோ நாங்கள் வரையக்கு. அப்போ மடுப்புக்கு ரங்கில்லை. மடுக்க ரங்கினா தெரியும் எப்படி ரூம்கள் இல்லை ஒன்றும் இல்லை. கட்டு நடக்கும். அப்படியே அந்த பக்கம் போய் இந்த பக்கம் இந்த வேறு வந்து மாலை மேலே போட்டு வாங்கல நம்ம ஒரு நாள் பார்க்குறேன். நான் வரன்றத ஒரு தட்ட சப்போர்ட் இருக்குன்றத பார்த்து சொல்கிறத நான் புதுக்குடி இருக்குதான். புதுக்குடியிருப்பேன். நாளைக்கு எங்கே அனுப்போம். புதுக்குடியிருப்புக்கு வர மாட்டோம் நாங்கள். போய் தானே போகணுமே. இதால முல்லைத்தீவால போயிடல. முல்லைத்தீவால இங்கே மென்ன கண்ட உள்ளுக்கு எல்லாம் மாங்குளம் போய் இப்படி ஒட்டி சுட்டான் போய் ஒட்டி சாட்டான காலேருந்து
மாங்குளம் ரோட்டு ஏறி மாங்குளத்துல இருந்து மல்லாவி பிடிச்சி மல்லாவியால போக மாட்டோம் மல்லாவியால போக மாட்டோம் இதுக்குள்ளால போகலாம் இந்த காட்டுக்குள்ளால போயிட்டு நாலு 94 இப்போ கடைசியாக எங்க முடிக்கிற போறீங்க? மன்னர் யாழ்ப்பாணம் நல்லூர் இன்னும் மன்னர் போக கிடக்குது. மன்னர் போகணும் முல்லைத்தீவு மன்னர் முடிச்சு கொண்டு மன்னருக்கு போறீங்க. ஏன்னா முல்லைத்தீவு போகிறது 22 இல்லாம இருக்கிறீங்களா? தெளிவா 22 கிலோமீட்டர் நடக்கணும். முல்லைத்தீவுக்கா இல்ல நாளைக்கு தான் முல்லைத்தீவு வரும் 25 கிலோமீட்டர் இதுல இருந்து. சோர்வு இல்லாம இருக்கு. சாப்பாடு எல்லாம் மக்கள் ஆதரவு அதெல்லாம் ஓகே அதெல்லாம் ஓகே. தம்பி நீங்கள் மன்னாரோ நாங்க யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் தமிழ் இந்தியா எல்லாம் போய் சேனல் செய்கிறவங்க. சரியா ஓகே. உங்களை சந்திச்சதுல மிக மகிழ்ச்சி. சந்தோஷம். நாங்கள் போக்குள்ள கண்டனாங்க. அப்போ ஒரு திருப்பி உங்களுக்கு ஆதரவு மக்களுக்கு ஆதரவு கிடைக்கும். சரியா என்ன பேட்டா அதுக்கு மைண்ட் கன்னிவடிகள் பயிற்சி மைதானம் இருக்குது பாருங்க. பயிற்சி மைதானத்தில் இடாப்பா அந்த கன்னிவடி மாதிரி இருக்கிற தாட்டு போட்டு அது தேடுறதுக்கான ஒரு பயிற்சி ஒன்று வழங்க வேணும். இப்பயும் கன்னிவடி தேடுறதுக்கான இது தொழில் நடந்து கொண்டு தான் இருக்குது இப்போ வரைக்கும். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரகாச சிங்கம் தொடர்ந்து வந்தாச்சு பாருங்க. இங்கே தான் நாங்கள் தங்க போகிறோம். சைக்கிள் பயணம் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே தான் நான் தங்கி இருப்பேன். பழைய காணொலிகள் பார்த்தாக்களும் தெரிஞ்சிருக்கும். பயங்கர ஒரு அமைதியான இடம் உண்டு. இங்கே உள்ளுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் கடற்கரைன்னு இருக்குது. அப்போ தோட்டம் எப்படி இருக்குது? வேற ராமச்சான் தென்னை இல்லாமல் தான் தெரிஞ்சு அப்படிங்க நான் திரும்பி எங்கேயோ கூட்டி கொண்டு போற மாதிரி கிடக்கு எனக்கு. உண்மையை சொல்லு உண்மையை சொல்லு. களை போகிறோம்பா உள்ளுக்குள்ள ரூம் உள்ளுக்க இருக்குதா உள்ளுக்க மயில் எல்லாம் நிற்கிது. அது பார்த்துனியா நீ? அங்கே அணைக்குது மயில். அங்கே அந்த இடத்துல அங்கே அந்த தென்னம்பிள்ளை நேராக பேர் பனி மரம் அடிக்கடி நினைவில் வரும். அங்கால கடற்கரை இருக்குது. போய் குளிக்கலாம் நீங்கள். இல்லை மற்ற அதுகள் ஒரு இந்த மிருகங்கள் வந்து தாக்கக்கூடாதுன்றதுக்காக என்ன விளங்குறேன் என் பாம்புக்குறனா என்ன அப்படி இல்லை வேற மிருகங்கள் ஏதாவது கொத்தக்கூடாது தெரிஞ்சாக. சரி எனக்கு தெரியாது. நீ சொன்னதே கேட்போம்பா. சரி தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அது பெரிய தோட்டம்டா நிற்கிற மாதிரி இல்லை. ட்ரோன் விட்டு பார்த்தீங்கன்னா பெரிய தோட்டம் உண்டு. இங்கே பார்த்தா தெரியும் கடும் பெரிய தோட்டம். ஏன் பிராணம் என்னவோ இல்லையோ இஞ்சாலே 1 கிலோமீட்டர் நடந்து போகணும் போல. அதான் ஜோசிப்பு நெஞ்சோ கூட்டி கொண்டு போறாப்பா. ஸ்விம்மிங் பூல் இருக்கும். ஸ்விம்மிங் பூல் இல்லைன்னு நினைக்கிறேன். அங்கே பெரிய ஒரு பூல் கூட இருக்குது. இங்கே கடற்கரை அது ஞாபகம் இல்லை. கடற்கரை இருக்குது. கடற்கரையை வச்சு கொண்டே நான் ஸ்விம்மிங் பூலை தர்றேன். நல்ல வடிவான கடற்கரை இருக்குல்ல என்னதுக்கு ஸ்விம்மிங் பூல். கடல் நீ ஒரு ஃபூல்டா ஃபூல். மயில் இன்னைக்கு வெள்ளை மயில் கருத்த மயில் நிற்குது அங்கே அங்கால வெள்ளை மயில். என்னடா பயப்படலாடி கஷ்டப்பட்டு பயப்படுதுடா. திருப்பி முதல்ல இருந்து நீ திருப்பி ஒளி 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 முதல்ல இருந்து வா. பயப்படணும் சரியா? ஓகே சரி வாங்க. சரி வா 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 வடியா வந்துட்டா ஊருக்கு போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மது வந்ததால் அட்ரச்சி வீட்டில் இருந்து சமைச்சு கொண்டு வந்தவன் இழுக்குது ஆட்ரச்சி இழுக்குது. ஆட்ரச்சி சாப்பிட்டு மாடு மாதிரி கற்றுக்கணும்.